ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நடக்க போகிற இங்கிலாந்து எதிரான முதல் T20 போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் கட்டாயம் சேஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அன்னைக்கு போட்டி தொடங்கிறதுக்கு முன்னே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கிய வீரர் அணிலேருந்து தூக்கிட்டாங்க. அது என்ன எல்லாருமே கண்டிப்பாக அதிர்ச்சியில் இருக்காங்க. அது என்ன, யார் வெளியே போயிருக்காங்க, எதுக்கு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம சஞ்சு சாம்சன் போட்டி தொடங்கிறதுக்கு முன்னே பத்திரிக்கையில் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. எங்கள் அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் எதை பற்றி கவலைப்பட போதில்லை. ஏன்னா பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அணியாக இருக்காங்க. என்னோட பங்களிப்பு இந்திய அணிக்கு எப்படி கொடுக்குறதா என்னோட ஃபோக்கஸாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்திய அணிக்கு உதவுவேன் போட்டி வெற்றி பெறத்துக்கு. நான் ஓப்பனராக விளையாடுறதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஐபிஎல் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அத்தனை இந்திய அணியில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இங்கிலாந்து அணி நான் ஈஸியாக நினைக்கல. அவங்களும் ஒரு வலுவான அணி தான். இருந்தாலும் எங்களோட பெஸ்ட் நாங்கள் கொடுத்தா எந்த அணியாக இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால் இந்த போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் முதல் T20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சு சாம்சன் நம்ம சேட்டன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டுங்க. ஏன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல வலுவான அணியாக இருக்காங்க. ஏன்னா டாஸ் வின் பண்ணாங்க. இப்போ தான் டாஸ் வின் பண்ணி இந்திய அணி பார்த்தீங்கன்னா போலிங் தேர்வு செஞ்சுருக்காரு சூரியகுமார் யாதவ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் என்ன, நம்ம முகமது ஷமி அணியில் இருப்பாருன்னு பார்த்தா, ஆனால் முகமது ஷமி அணியில் கிடையாதுங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல்னே சொல்லலாம். ஏன்னா முகமது ஷமி வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வத்துலேருந்து இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முகமது ஷமிக்கு எப்படி சொல்கிறது, இன்ஜுரியா என்னன்னே தெரில. ஆனால் அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா முகமது ஷமி போலிங்கை பார்க்க தான் எல்லாருமே கண்டிப்பாக டிவி முன்னால் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராரு. வேர்ல்டு கப்பில் தரமான ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி தலைவன் கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது அவருக்கு இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு எடுத்திருக்காங்களா இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் நம்ம முகமது ஷமி அணியில் இப்போ இல்லை, பிளேயிங் லெவலில் அவர் இல்லை. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா முகமது ஷமி கோசம் தான் நாங்களாம் ஐபிஎல் T20 பார்க்கலான்னு போனேன். பட் அவர் இல்லாது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. டீம் மேனேஜ்மெண்ட் ஏதோ எடுத்துருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து 2 போட்டியில் எடுத்துகிட்டு வரலான்னு ஐடியா இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி வருதுல, கண்டிப்பாக இன்ஜுரி ரொம்ப இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா இப்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கார். முகமது ஷமி நம்பி தான் இருக்கும். அவர் இன்ஜுரி ஆகிட்டானா கண்டிப்பாக இந்திய அணியோட நிலைமை ரொம்ப ஒஸ்ட்டு தான். அதனால் இவரை கொஞ்சம் பாதுகாத்து வைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இங்கிலாந்து அணி போய் பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அர்ஜித் சிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அர்ஜித் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அணி எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுவாங்க, இந்திய அணி சேஸ் பண்ணுமா பண்ணாதான், ஜெயிக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.